இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு வைக்கிறேன். சரிங்களா? முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிரேவி சூப்பராக. முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சில பேர் கட் பண்ணி போடுவாங்க, நான் வந்து முழுசு முழுசாக போட்டிருக்கேன். இப்படி போட்டால் தான் கரையாமல் அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்குது. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறீங்க? வெயிலுக்கு சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நினைக்கிறதில்ல, நம்புகிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி. வெளியில் கோழி, காகம், நாய், மைனா, குருவி, அணில் எதுவாக இருக்கட்டும், விலங்குகளுக்கு தண்ணி வைங்க. நம்மளால் முடிஞ்ச உதவி. இது வந்து வெளியில் போய் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கிட்டேயே வைக்கலாம். கீழே வைக்கலாம். மாடி இருக்கவங்க மாடியில் வைக்கலாம். மாடி இல்லாதவங்க வாசலுக்கு முன்னாடி வைக்கலாம். ஒரு ஒரு சின்ன உதவி. எல்லாத்துக்கும் தண்ணி வைங்க. ஜீவராசிகள்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டம். அதனால் தண்ணி வைங்க, ரொம்ப நல்லது. ஆமாம், என்ன தண்ணியை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. தண்ணி இல்லாமல் விலங்குகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. மழை இல்லை, அந்த வறட்சியால் மழை இல்லாத காரணத்தினால தண்ணி இல்லை. எங்கேயுமே ஏரியிலையோ வாய்க்கால்லையோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும். நான் இந்த சைடு சொல்கிறேன், அங்கிட்டலாம் எப்படின்னு தெரில பார்க்குறவங்களுக்கு. அதனால் தண்ணி வைங்க. மாடியில் சும்மா ஒரு டப்பா தண்ணி வச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் தண்ணி, அது சாப்பிட்டுட்டு அது விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தானியம் எங்கேயும் இல்லை வயக்காட்டில். அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி வச்ச மாதிரி இருக்கும், தண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். நன்றி சொல்லுவாங்க அவங்க. உங்களுக்கே பிடிக்கும் பாருங்கள்.